வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஊரடங்கு தொடர்பாக பரவும் வதந்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு ஒதுக்கீட்டை மாநிலங்களுக்கு 70% அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் உள்ள தமிழகம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் நீங்களாக ஏனைய மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். திமுக, அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியல் இன்று இறுதி செய்யப்படுகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் விலை உயராமல் இருப்பது உறுதி செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பெட்ரோல், டீசல், விமான போக்குவரத்து எரிபொருளில் நம் நாட்டில் எவ்வித பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது என்பது பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். இதன் அடிப்படையில் எண்ணெய் விநியோக நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அவற்றை இறக்குமதி செய்ய வழிகோலப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வெளியில் இருந்து பொருட்களை பெற்று இந்தியாவில் சுத்திகரித்து அவற்றை ஏற்றுமதி செய்யும் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தற்போது கூடுதல் வரி செலுத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் உள்நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கிடைக்க வகை செய்யப்பட்டிருப்பதோடு அவற்றை ஏற்றுமதி செய்வது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஊரடங்கு தொடர்பான வதந்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று கூறிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இருந்தது போல ஊரடங்கு எதுவும் இருக்காது என்று உறுதியளித்தார். சர்வதேச அளவில் எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை குறைத்து மத்திய அரசு தனது வரி வருவாயில் சமரசம் செய்துள்ளதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வின் மத்தியில் நம் நாட்டை விலை உயர்வில் இருந்து பாதுகாப்பதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த துணிச்சல் மிகு நடவடிக்கைக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைப்பு நடவடிக்கை உலகளாவிய நெருக்கடியில் இருந்து 140 கோடி இந்தியர்களை பாதுகாக்கும் தீர்க்கமான முடிவு என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியின் மத்தியிலும் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி லிட்டர் ஒன்றுக்கு தலா 10 ரூபாய் அளவிற்கு குறைந்திருப்பதால் நேரடி விலை நிவாரணம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள சாமானிய மக்களின் அன்றாட வாழ்வு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நோக்கம் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை மக்கள் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பதோடு பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்றார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏழை எளிய மற்றும் நடுத்தர வருமான பிரிவு குடும்பங்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு இன்று குறைத்தது. இதன்படி பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டர் ஒன்றிற்கு 13 ரூபாயில் இருந்து 3 ரூபாயாகவும், டீசல் மீதான கலால் வரி 10 ரூபாயில் இருந்து 0 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி எரிபொருள் கையிருப்பு, விநியோகம் உள்ளிட்டவை குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று மாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், அசாம், மேற்கு வங்க மாநில முதலமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இம்மாநில தலைமை செயலர்களுடன் அமைச்சரவை செயலகம் தனியாக ஆலோசனை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு.
தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளில் அரசியல் கட்சிகள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளன. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை தொடர்ந்து திமுக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் ஏனைய வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மாநிலத்தில் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் முதியோர் இல்லங்களில் தபால் மூலம் வாக்களிக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டதோடு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேர்தல் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செவிலியர் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கு மெஹந்தி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, வாசகம் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் அதிநவீன மின்னணு வீடியோ தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி பொற்கொடி கொடியசைத்து தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்ட புதிய வாக்காளர்களை ஊக்குவித்திடும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த மாதிரி புகைப்படத்தில் வாக்களித்தல், அது தொடர்பான மாதிரி வடிவமைப்பு, மாட்டு வண்டியில் கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பொற்கொடி தொடங்கி வைத்து 100% வாக்குப்பதிவினை எட்ட அனைவரும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சிவகங்கையிலிருந்து முருகன். அரியலூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ரத்தினசாமி இன்று தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 23 தேதி வயல்வெளியில் வரையப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரசாந்த் இன்று தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமான தேவாங்கு விலங்கை அடிப்படையாக கொண்டு 32 கிலோ காய்கறிகள் மற்றும் பழங்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட லட்சணையை மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிமுகம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமாக திகழும் தேவாங்கு விலங்கை அடிப்படையாக கொண்டு வேஷ்டி சட்டை அணிந்த மனித வடிவிலான திண்டு என்ற தேர்தல் லோகோவை பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் விதமாக தோட்டக்கலைத்துறை சார்பில் திண்டுக்கல் உழவர் சந்தையில் முள்ளங்கி, பீட்ரூட், முலாம்பழம், ஆரஞ்சு, தர்பூசணி என சுமார் 20 வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு 32 கிலோ எடையில் விழிப்புணர்வு லோகோவானது தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. பணப்பட்டுவாடாவை தடுக்க 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4,70,000 ரூபாயை பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 21, 22, 23 மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருள்மிகு ராமசுவாமி ஆலயத்தில் ராமநவமி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசுவாமி ஆலயத்தில் ராமபிரான் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். ராமநவமி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரில் ராமன், சீதை, லட்சுமணன் உள்ளிட்ட கடவுள்களின் உற்சவ மூர்த்திகள் சேவை சாதித்தனர். தஞ்சாவூரில் இருந்து நந்தகோபால். அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடி அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் நந்தியம் பெருமான் சுயசாம்பிகை தேவி திருக்கல்யாண உற்சவம் இன்று இரவு நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் சக வீரர் திக் விஜய் பிரதாப்பை 7-6, 6-3 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஊரடங்கு தொடர்பாக பரவும் வதந்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு ஒதுக்கீட்டை மாநிலங்களுக்கு 70% அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் உள்ள தமிழகம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் நீங்களாக ஏனைய மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். திமுக அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட உள்ள வேட்பாளர் பட்டியல் இன்று இறுதி செய்யப்படுகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத் முன்னேறியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.